நண்பர்களே, சமீபத்தில் என்னோட நண்பன் ஒருத்தன் எனக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பணக்காரர் ஒரு தத்துவத்தை சொல்லியிருந்தார். அந்த தத்துவம் என்ன அப்படின்னா, பணத்தில் உண்மையான சந்தோஷம் இல்லை. You know one thing, Mr. Prabhakar? What is the best thing in the world-ங்கிறத இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தாங்க கத்துக்கிட்டேன். சார், வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க. வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் கார்னர்ல ஒரு சேர் கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்துல சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க. ஷாக் ஆயிட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ண சார், ஸ்டாப் சேவிங் மணி, ஸ்டார்ட் கலெக்டிங் மெமரிஸ். பணத்தை சம்பாதிக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிடாது அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவம். ஆனால் இதை கேட்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், பணத்தில் ஆசைப்படாதீங்க, பணம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, உண்மையான சந்தோஷம், அன்பு, நட்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் இருக்குது, உண்மை மறுக்கலை. ஆனால் பணத்துக்கு உண்மையான மதிப்பு இருக்குது. செல்வம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை திருக்குறளில் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லுவார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு இருப்பார். அப்போது இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நிச்சயம் செல்வம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாராவது உங்களுக்கு பணம் காசில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நீ அதை தேடி போகாத, உண்மையான சந்தோஷம் நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது, உன் குடும்பத்தை பார்த்துக்கிறது, இப்படிலாம் நிறைய சொன்னால் அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. உண்மையான சந்தோஷம் செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுலையும், அதை தக்க வச்சுக்கிறதுலையும், அதை பகிர்ந்து கொடுக்கறதுலையும் கண்டிப்பாக இருக்குது. ஒரு பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி எப்படியா வரும்? உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவாக வச்சுக்கிட்டு மிச்சது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நிம்மதியை தாரான். இந்த பணத்தை சேர்த்துட்டே இருப்பாள், அவன் நிம்மதியே இருக்காது. புண்ணியத்தை சேர்த்துட்டே இருப்பாள், அவனுக்கு தான் நிம்மதி. ஸோ பணம் ஒரு முக்கியமான மேட்டர் தான். யாராவது பணத்தை சேர்க்காதீங்க, பணத்தை சேர்க்கறதுல பெரிய சந்தோஷம் இல்லைன்ட்டு எந்த சாமியாராவது இல்லை எந்த உலக பணக்காரனாவது சொன்னால் அதை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்காக பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பணத்துக்காக நம்மளுடைய நியாயமான விஷயங்களை விட்டு கொடுக்கவும் கூடாது. அதே மாதிரி அறம் இல்லாத விஷயங்களையும் நம்ம செய்யவும் கூடாது. நியாயமான வழியில் பணத்தை நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும். அண்ட் அதை நல்ல செலவும் பண்ணணும். சேர்த்து வச்சுட்டு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறதுக்கு பேரும் சந்தோஷம் கிடையாது. ஸோ சேர்த்து மட்டுமே வைப்பேன், எதிர்காலத்திற்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அப்போது நீங்கள் உங்களுடைய வயதான காலத்தில் உங்களுக்கு அந்த செல்வம் நிறைய குமிஞ்சிருந்தாலும் பயன்படாமல் போகலாம். இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போதே நீங்கள் ஒரு 4 ஊருக்கு போகணும், பிடிச்சதை சாப்பிடணும், பிடிச்ச விஷயங்களை பார்க்கணும், அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் செல்வத்துக்கான ஒரு மரியாதை தான். ஓகேங்களா? அந்த மரியாதையும் நீங்கள் செய்யணும். ஸோ பணம் என்பது நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவசியம். அதை நியாயமான வழியில் சம்பாதிப்போம், நல்ல செலவு பண்ணுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். யாராவது பணத்தில் ஒரு சந்தோஷமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். If you think you need something, definitely go for it. வேறு ட்ராவல் ചെയ്യണമെന്ന് തോന്നുന്നത് പോ, പാടണം തോന്നുന്നത് പോ, ഡാൻസ് കളിക്കുന്ന പോയി ചെയ്തിട്ട് ഇരുക്കാലിനിടയിലെ ഉരസും പൂനെയായി വാഴ്ക്കை போதுமடடா. സ്ട്രൈക്കിംഗ് ആണ് ആ വരി.